வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல ஓட்டு போட தெரியாத அதிமுக முன்னாள் அமைச்சர், அடுத்தது பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ கையில கட்டிட்டு வந்த ஒரு மஜாவான ஒரு திமுக வேட்பாளர், அடுத்தது இன்னொன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான நியூஸ், அதாவது தேர்தல் அதிகாரிகிட்டே ரூல்ஸ் பேசின ஒரு அதிமுக வேட்பாளர். இந்த 3 பேர்த்த பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இங்க தெரிகிற QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு உங்களால நிதி உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க, அது நம்ம சேனலுக்கு உதவியா இருக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள நம்ம போவோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு வயசானவங்களுக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாது, அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைகளா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது குழந்தைகள் முதல்ல ஓட்டர்ஸ் அதாவது 18+ அப்படி இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி கொடுக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு படிக்காத ஒரு ஆள் எப்படி ஓட்டு போடுறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட சொல்லி கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா படிச்சவங்களே சில நேரத்துல ஓட்டு போடுறது எப்படின்னு தெரியாம கொஞ்சம் முழிப்பாங்க, அவங்களுக்கு கூட சொல்லி கொடுக்கலாம். சரி, ஓகே. அதாவது ஒரு அமைச்சரு, ஒரு பேமஸான ஒரு அமைச்சரு, அவருக்கு ஓட்டு போட தெரியலைங்க. ஓட்டு போட தெரியாத ஒரு பிரச்சனை இல்லப்ப, அவர் எப்படி அந்த ஓட்டை போட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ள காட்ட போறேன். அப்பப்போ கிளிப் வரும், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் தான் அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஆல்ரெடி ஒரு சர்ச்சையில மாட்டினாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வேட்புமனு தாக்கல் பண்ண போகும்போது இவரெல்லாம் ஒரு கதவுல எல்லாம் போயிட்டு இருக்காங்க, நல்ல நேரம் முடிஞ்சிடும் சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற கதவுல சுத்தி அடிச்சு புடிச்சு உள்ள விதிகள் மீறியதாக 5 பேருக்கு மேல கேஸ் போட்டாங்க. அந்த டைம்ல அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது அப்போ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவரு தான் பெரிய சம்பவத்தை நிகழ்த்தி விட்டுருக்காரு. அது என்னப்பா ஒரு ஓட்டு போட தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்களா? அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஓட்டர் ஐடி கொடுத்துட்டு உள்ள போயிட்டாரு, கையெழுத்தெல்லாம் போட்டு உள்ள போய் பூத்துக்கிட்டு நின்றுருக்காரு. பூத்துக்கிட்டு நின்றுட்டு இப்படின்னு விரல வச்சு அமுத்திட்டு வெளியே இப்படி காட்டியிருக்காரு, லெப்ட் ஹேண்டை காட்டியிருக்காரு ஓட்டு போட்டுன்னு. தேர்தல் எழுதுவாங்க பாத்தீங்களா, பூத்துல உட்காந்துருப்பாங்கல்ல அதிகாரிகள், ஒண்ணு என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, ஐயா நீங்க இன்னும் ஓட்டே போடலையா அப்படின்னு இருக்காங்க. ஏதோ ஓட்டு போடலையா, சரி போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் போய் அமுத்திட்டு வெளியே இப்படின்னு இருக்காரு. ஐயா நீங்க இன்னும் ஓட்டு போடலையா, சவுண்டு வரலையா அப்படின்னு இருக்கிறாங்க. என்னது இன்னும் ஒரு சவுண்டு வரலையா, இப்போ ஓட்டு கட்டில தான் நான் போட்டுருக்கிறேன்னு சொல்லிட்டு மீண்டும் போய் மறுபடியும் அமுத்தி பார்த்திருக்காரு. அப்பயும் ஓட்டு உழுவல. உடனே தேர்தல் அதிகாரி அங்கிருந்து வந்திருக்காங்க. ஐயா நீங்க எப்படிதான் ஓட்டு போட்டீங்க, எனக்கு இன்னும் புரியலையே அப்படின்னு இருக்காரு. இவர் என்ன பண்ணிருக்காரு, அவ்வளவு நேரமா எல்லாரும் ஓட்டு போட பட்டன் தான் அமுத்துவாங்க, அங்க இருக்கிற சிகப்பு லைட்டு பிடிச்சி அமுத்தி இருக்கிறாரு. அந்த சிகப்பு லைட்ல பிடிச்சி அமுத்துனா அது எப்படி ஓட்டு உழுவுன்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் அமைச்சரு, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதிமுகவில் இத்தனை வருஷமா பயணிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, அவருக்கே ஓட்டு போட தெரியல அப்படிங்கும் போது இதை எதை நினைச்சு நான் பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கண்ணு மங்களாகி போச்சுன்னா ஒரு கண்ணாடி வாங்கி போடுங்க, இல்லைன்னா அந்த ஓட்டு போடுறது எப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன்னா என்னையாவது போய் பார்த்துட்டு அந்த ஓட்டு போய் போட்டிருக்கலாம், அல்லது ஓட்டு மிஷினுடைய அந்த டெமோ பார்த்துருக்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ஓட்டு போட்டிருக்காரு, இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படிதான் போட்டாரா, எனக்கு ஒன்னும் விளங்கவே மாட்டேன்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு ஓட்டு போட தெரியலன்னு வேற யாராவது சொன்னா கூட நம்பலாம். அதாவது ஒரு அமைச்சர், அதிமுக மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், அவரே இந்த மாதிரி ஓட்டு பட்டன் விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற சிகப்பு பட்டனை பிடிச்சி அமைத்திருக்காருன்னா, இவர் உண்மையிலே இத்தனை வருஷம் ஓட்டு தான் போட்டாரா, இல்ல உண்மையிலே சிகப்பு பட்டனை தான் பிடிச்சி அமைத்திட்டு வந்தாரா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வருதா இல்லையா? உண்மையிலே இன்னைக்கு தேர்தல் அதிகாரி அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தவங்க உசாரா பார்த்து சொல்லிட்டாங்க, இத்தனை வருஷமா இவர் இந்த சிகப்பு லைட்டு தான் அமுத்திட்டு வெளியே வந்துருக்காரு. சோ இவர் ஒரு ஓட்டு ஒரு டைம் கூட பதிவாயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கறத இந்த வீடியோ கூட நான் சொல்றேன். இந்த வீடியோலாம் நீங்க பார்த்திருப்பீங்க, வேணா பாருங்க. அதாவது இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் காட்டுறேன். ஒரு ஓட்டு போட தெரியாத ஒரு அமைச்சரா, அது அதிமுகவுல, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். இனிமேல் திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா எப்போ ஓட்டு பதிவு போனாலும், அதாவது போட்டோ
அவங்க பேரு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த லட்டமா சின்னதா குழி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளதான் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை தான் தொடணும். நீங்க வந்து அந்த சிகப்பு லைட் பிடிச்சி அமுத்திட்டு வராதிங்க. இப்படி எத்தனை வாட்டி போய் சிகப்பு லைட் அமுத்தினாரோ தெரியல, அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். சரி, ஓகே. செகண்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது 2 வாட்சி கட்டி இருக்கக்கூடிய பழனிவேல் தியாகராஜன் அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய தினத்துல ஓட்டு போடுறதுக்காக தன்னோட வாக்குச்சாவடிக்கு போயிருக்கும் போது உடனே கையில என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இந்த வடிவேல் இந்த மல்லிகைப்பூ சுத்திட்டு போவார்ல, இந்த விரலுக்கேத்த வீக்கம் படத்துல மல்லிகைப்பூ சுத்திட்டு போய் அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுவார்ல, அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காரு, மல்லிகைப்பூ சுத்திட்டு போயிருக்காரு கையில. உடனே அதிகாரிகள், என்னப்பா 2 வாட்சியில தானே வருவாரு பழனிவேல் தியாகராஜன், இன்னைக்கு என்ன மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு எல்லாம் ஆச்சரியமா பார்த்தது கூட பெருசு இல்ல, அவர் அதுக்கு ஒரு கமெண்ட் சொன்னார் பாருங்க, அதுலதான் மக்கள் வெக்ஸ் ஆயிட்டாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓ நான் மதுரைக்காரையா, அதனால மல்லிகைப்பூ சுத்திட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினார். சரி, ஓகே, மதுரைக்காரனா மல்லிகைப்பூ சுத்திட்டு வந்துட்டீங்க. இது திருநெல்வேலியில அல்வா ஃபேமஸ், அல்வா கூட தூக்கிட்டு வந்துடலாம். திருநெல்வேலியில இன்னொன்னும் ஃபேமஸ், அது என்னன்னு பாத்தீங்கன்னா அருவா ஃபேமஸ். அருவாவுக்குன்னு தூக்கிட்டு வந்துடாதீங்க அடுத்த டைம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மதுரைங்கும் போதே எனக்கு பயமா இருக்கு. இன்னும் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு நான் திருநெல்வேலிக்காரனா அடுத்த தேர்தலுக்கு கவனிச்சு அருவாள் தூக்கிட்டு வந்து கேச வாங்கிடாதீங்க. அமைச்சர்களே, மந்திரிகளே, நீங்களே இப்படி காமெடி பண்ணிட்டு இருந்தா பொதுஜனங்கள் எல்லாம் கரெக்டா வாக்களிக்கிறாங்க. இவங்க தான் காமெடி மேல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரி, ஓகே. அடுத்ததான் இன்னொரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு, அது என்னன்னு பார்த்துருவோம். அதாவது ஏடிஎம்கே வேட்பாளர் வந்து எஸ்.டி. சண்முகநாதன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்துல தான் அவர் ஓட்டு இருக்கு. அங்க ஒரு ஸ்கூல்ல ஓட்டு போட போயிருக்காரு. அது எப்படி போனாருன்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்தோட போயிருக்காரு. குடும்பத்தோட போனவர் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க போயிட்டு அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு, அவங்க ஃபேமிலி எல்லாம் ஓட்டு போட்டு வெளியே வந்துட்டாங்க. கடைசியா அவர் ஓட்டு போட போறாரு. போகும்போது என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பூத்து சிலிப்பு கொடுப்பாங்கல்ல, அதை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு இந்த ஓட்டர் ஐடி நீயே போட்டுன்னு கொடுத்துட்டு போயிட்டார். என்னன்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அறிவுரை சொல்றாங்க, ஐயா பூத் ஸ்லிப் மட்டும் பத்தாத ஐயா, இந்த இதையும் எடுத்துட்டு போங்க, வாக்காளர் அடையாளத்தையும் எடுத்துட்டு போங்க, நீங்க அப்படிப்பட்டனாலும் உடனே விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க இதெல்லாம் தேவையில்ல வை அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்துட்டு போயிருக்காரு. எடுத்துட்டு போன உடனே உள்ள வந்து பூத் ஸ்லிப் இருக்குது இல்ல, எங்க அடையாள அட்டைன்னு கேட்டிருக்கிறாங்க. நான் தான் வேட்பாளர், அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அடையாள அட்டை எங்கீங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஏங்க நான் தாங்க வேட்பாளரு அப்படின்னு இருக்காரு. அது ஏங்க நீங்க வேட்பாளர் ரைட்டுங்க, உங்க அடையாள அட்டைங்க, பூத் ஸ்லிப் இருக்குது, உங்க அடையாள அட்டைங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் உடனே மிக்ஸ் ஆகி, பூத் ஸ்லிப் வந்து எனக்கு அடையாள அட்டை பார்த்து பூத் ஸ்லிப் கொடுத்துருப்பீங்க, அப்ப இது என்னோட பூத் ஸ்லிப் தான், நீங்க பாருங்க அடையாள அட்டை தான் சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, வலுக்கட்டாயமா கையெழுத்த போட்டுட்டு போய் ஓட்ட போட்டார். போட்ட உடனே சரி தேர்தல் அதிகாரிகள் இதை மன்னிச்சுட்டாங்க. சரி போ, நீ தான் வேட்பாளர், நீ தான் சொல்லிட்டு எல்லாம் மன்னிச்சு அதுக்கப்புறம் கார்டெல்லாம் காட்டி வெளியே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா சில நேரங்கள்ல வந்து இந்த பொதுமக்கள் கூட கரெக்டா ஓட்டு போட்டுடுறாங்க. இந்த அமைச்சர் பெருமக்களும் இந்த எம்எல்ஏக்கள், பழைய எம்எல்ஏக்கள், புதிய அமைச்சர், பழைய அமைச்சர், இவங்க பண்ற ராவடி பாருங்க. இதெல்லாம் வந்து எத்தனை வீடியோக்கள் போட்டாலும் பத்தாது உங்களுக்கு. பொதுமக்கள் பாருங்களேன், அமைதியா ஓட்டு போட்டு அமைதியா வர்றாங்க. என்ன சின்னத்துக்கு ஆசைப்பட்டாங்களோ அந்த சின்னத்துக்கு போய் ஓட்டா போட்டு அவங்க பாட்டு வர்றாங்க போறாங்க. ஆனா இந்த அமைச்சர்கள் பண்ற தொல்லைகளை பாத்தீங்களா, எவ்வளவு பேர் தொல்லைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் சொல்றது. அதாவது பாத்தீங்கன்னா, ஓவரா வந்து ஆசைப்பட்டாங்கன்னா அது ஓவரா மாறிடும் அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நான் சொல்றது உங்களுக்கு புரியல இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, ஓவர் கான்பிடென்டா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நான் அமைச்சர் ஆயிடுவேன், நான் எம்எல்ஏ ஆயிடுவேன், நான் வச்சதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி வந்து நிறைய அமைச்சர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அவங்களுக்கு. அந்த எண்ணத்துலதான் சில நேரத்துல வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி மக்கள் விட்டுட்டு, நம்ம தான் ஓட்டு போட்டாச்சு இல்ல, இனிமேல் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்தது, கொலுசு கொடுத்தது, டப்பா கொடுத்தது, குண்டா கொடுத்தது, கொடை கொடுத்தது, கேப் கொடுத்தது, இந்த மாதிரி வந்து நிறைய இந்த டபரா செட் கொடுத்தது, இதெல்லாம் வந்து இனிமேல் விட்டுருங்க. இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. 2031 மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் கொடுப்பாங்க. அது வரை நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். சரி, ஓகே. அது இதுவரையிலும் பேசின வீடியோ போதும், இதோட ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.